வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வெள்ளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 14ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பொங்கல் தினமாக இருக்கிறது. உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழ் மக்கள் இன்றைய தினம் தை திருநாள் தை பொங்கலை இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் நமது இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். நேற்றைய தினம் இலங்கை முழுவதும் களை கட்டியது என்று சொல்லிவிடலாம். காரணம், அனைத்து சந்தைகளிலும் வெளி மாவட்டங்கள் அல்லது திடீரென முளைத்த வியாபாரிகள் தங்களுடைய 2 நாட்கள் வியாபாரத்தை நேற்று மற்றும் நேற்றைய முன்தினங்களிலே மேற்கொண்டிருந்தார்கள். அதிரடியாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய பல வியாபாரங்கள் திட்டமிடலின்றி இந்த பொங்கலை கொண்டாட நினைத்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றமாகவும் பேரிடியாகவும் இருந்திருந்தது. காரணம், அந்த பொருட்கள் மிக இலகுவாக பெறக்கூடிய பொருட்களை கூட சரியான திட்டமிடாத காரணங்களால் விலை கொடுத்து அல்லது பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் வேலை சுலபமாக இருக்கிறது. வியாபாரிகள் அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் கிடைக்க செய்திருந்தார்கள். எனவே இதனுடைய ஏற்பாடுகளோடு இன்றைய தினம் பொங்கல் நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. வழமைக்கு மாறாக பொங்கல் களை கட்டியது என்றே சொல்லிவிடலாம். பொங்கலுக்கான பொருட்கள் இல்லை என போராட்டங்கள் சில இடங்களிலே நடத்தப்பட்டிருந்தாலும் தாராளமாக பொருட்கள் கிடைக்க பெற்றிருந்த ஒரு பொங்கலாகவும் இந்த பொங்கல் இருக்கிறது. எனவே இந்த பொங்கலிலே அனைவருக்குமே சிறந்த விடயங்கள் இடம்பெற வேண்டும் என்கின்ற வாழ்த்தோடு நாங்கள் பத்திரிகை செய்திகளுக்குள்ளே நுழைய போகின்றோம். மாகாண மட்டத்திலே புலனாய்வு பிரிவுகளை நிறுவுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமானது அனுரகுமர அரசினுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த புலனாய்வு பிரிவினர் வெறுமெனவே விளக்குகளை ஏற்றுபவர்களையும் அல்லது அது சார்ந்த விடயங்கள் அல்லது தங்களுடைய உறவுகளை நினைப்பவர்களையும் புகைப்படங்களை பதிவேற்றுபவர்களையும் கைது செய்யாமல் குறித்த நாட்டின் எதிர்காலத்தை அல்லது நாட்டினுடைய வளங்களை நாசம் செய்யக்கூடிய அல்லது நாட்டினுடைய பிரஜைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சரியான முறையிலே கடமைகளை நிறைவேற்றாத அவர்களை கைது செய்வதற்கு இந்த புலனாய்வு பிரிவினர் செயற்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த முடிவை பார்த்து விட முடியும். அதே நேரத்தில் இலங்கையினுடைய 3வது பெரிய கட்சி என்று சொல்லப்படக்கூடிய தமிழரசு கட்சி, இந்த தமிழரசு கட்சி சனிக்கிழமை கூட இருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் பார்க்கப்படுகிறது. தமக்குள்ளேயே வழக்குகளை போட்டுக்கொண்டு தமக்குள்ளே பிரிவினைகளை வளர்த்து கொண்டு அங்கே அவர்கள் பயணித்த விடயங்கள் கடந்த காலங்களிலே அதிக ஆசனங்கள் வழங்கப்பட்டிருந்த போதும் அந்த ஆசன எண்ணிக்கையிலே குறைப்புகள் ஏற்படக்கூடிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இவை சார்ந்த பல குற்றச்சாட்டுகள் தமிழரசு கட்சி மீது சுமத்தப்படுகிறது. இந்த நிலையிலே அவர்களுடைய ஒன்றுகூடிய தொடர்பான விடயங்களுக்கு பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தமிழ் தலைவர்கள் ஓரணியிலே இணையுமாறு அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விடயம். நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை செய்ய போகின்றோம், நீங்கள் ஒன்றுபட்டு வாருங்கள், அப்போது எங்களால் அதனை செய்வது இலகுவாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு ஆளுமணி தெரிவிக்கிறது. குறிப்பாக ஒரு சிறுபான்மை கட்சியை நோக்கி பார்த்தென்றால் அது எங்களுடைய பலவீனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த காலம் கனிந்திருக்கின்ற இந்த நேரத்திலே உரிய மாற்றங்களை தமிழ் தலைவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. ஒற்றுமைகளை வளர்த்து கொண்டு பெற வேண்டிய அடிப்படை தேவைகளை தமிழ் தலைவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கிறது. பொங்கல் வாழ்த்து செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அனுரகுமர திசாநாயக்க அவர்களினால் இந்த பொங்கல் வாழ்த்து பதிவாகி இருக்கிறது. அவர் தெரிவித்திருந்தார், தன்னுடைய வாழ்த்து செய்தியிலே எத்தகைய சவால்கள் வந்தாலும் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமர திசாநாயக்க தன்னுடைய 2வது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். முதலாவதாக இந்தியாவுக்கு சென்றிருந்தார், பின்னர் சீனாவுக்கு இப்பொழுது சென்றிருக்கிறார். அவருக்கு பலத்த பாதுகாப்புகளும் பலத்த வரவேற்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே பொங்கல் வாழ்த்து செய்தியும் பதிவாகி இருக்கிறது. ஜனாதிபதி சார்பிலே எத்தகைய சவால்கள் வந்தாலும் அத்தனையும் எதிர்கொண்டு வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமர திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே பாலுக்கு வரிசை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. நேற்று யாழ் நகர பகுதிகளிலே அவதானிக்கப்பட்ட விடயமாக இது இருக்கிறது. தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அமைந்துள்ள பால் விற்பனை நிலையங்களிலே வரிசைகளை காண முடிந்திருந்தது. எனவே இன்றைய தினம் பொங்கலுக்கு தேவையான பால்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அந்த வரிசைகளிலே நின்றிருக்கிறார்கள். வாசகர்கள், விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் பத்திரிகைகள் இன்றைய தினம் தங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள்.
ஜனாதிபதி அனுர சீனாவுக்கு பயணம் என்கின்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயம். எனவே இது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இலங்கை எப்போதுமே சிங்கள பௌத்த நாடு, துள்ளக்கூடாது கஜேந்திரகுமார், மேர்வின் சில்வா தெரிவிப்பு என்கிற துள்ளக்கூடாது கஜேந்திரகுமார் என மேர்வின் சில்வா தெரிவிப்பு என்கின்ற ரீதியிலே கருத்து பதிவு செய்திருக்கிறது. மக்கள் அவர்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அரசியலில் இல்லை, இருப்பினும் தங்களுடைய அந்த இனவாதத்தை காக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரே பாணியிலே தங்களுடைய அரசியலை செய்யலாம் என்கின்ற எண்ணத்தோடு தோற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சிங்கள பௌத்த நாடு என வலியுறுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று தோரணம் விற்பனை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் நேற்று தோரணம் விற்பனை செய்யப்பட்டமை அவதானிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நகர பகுதியிலும் திருநெல்வேலி பகுதியிலும் 20 தோரணங்கள் 100 ரூபாய் அல்லது 200 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக இந்த பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் 10 தோரணம் 100 ரூபாவுக்கு வழங்கப்பட்ட விடயங்களும் நாங்கள் அவதானிக்க முடிந்திருந்ததாக இந்த செய்திகளிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாமும் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருந்தது. மற்றவர்களின் மதம், கலாச்சாரம் உள்ளிட்ட பரஸ்பர உரிமைகளை மதிக்கும் கலாச்சாரம் இலங்கையில் வரட்டும். பொங்கல் வாழ்த்து செய்தியிலே பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கிறார். தற்போதைய பிரதமருக்கும் கடந்த கால அரசியல்வாதிகளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை இந்த பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது. மர்வின் சில்வா தெரிவித்திருந்தார், இலங்கை எப்போதும் சிங்கள பௌத்த நாடென. தற்போதைய பிரதமர் தெரிவிக்கிறார், பரஸ்பர உரிமைகளை மதிக்கும் கலாச்சாரம் இலங்கையில் வரட்டும் என வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மாற்றங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒருவர் மதித்தல், மற்றவர்களுடைய மதம், கலாச்சார உரிமைகளை மதிக்கும் விசேட மனித பண்புகள் கொண்ட இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் தினத்திலே நாம் உறுதி கொள்வோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது இன்று முக்கிய விடயமாகவும் முக்கியமான வாழ்த்தாகவும் பார்க்க முடிகிறது. தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்துகிறது இந்தியா, துமிந்த நாகமுவ குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கிலே தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்தும் முயற்சியிலே இந்தியா ஈடுபட்டுள்ளதா என்கின்ற சந்தேகம் எழுகிறது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர் துமிந்த நாகமுவ குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஜப்பானில் நேற்று சுனாமி எச்சரிக்கை என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. தைட்டியில் மீண்டும் நேற்று போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை கட்டுமானத்தை அகற்றக் கோரி அதனை சூழ உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை மீள உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கவும் வலியுறுத்தி நேற்று முன்தினம் இந்த போராட்டம் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் ஆரம்பித்த போராட்டமானது நேற்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் வழமையாக அந்த இடத்தை குத்தகைக்கு எடுத்தது போல ஒரு கட்சி அந்த போராட்டங்களை அவ்வப்போது நடத்தும். அந்த கட்சி சார்ந்தவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அதிலே அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களில் ஒருவர் கள்ளக்காணிகளுக்காக வாதாடுகின்ற சட்டத்திறனியும் இருக்கிறார். எனவே இவ்வாறு எதற்காக இவ்வாறான ஒரு வெளிவேடத்தனமான போராட்டம் என்கின்ற கேள்விகளும் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. காரணம், இந்த விகாரை கட்டி முடியும் வரை இந்த போராட்டங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும், கட்டி முடிந்த பின்னர் இது இவ்வாறு நடத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே மக்களின் காணிகளுக்காக போராடக்கூடியவர்கள் கள்ளக்காணிகளுக்காக வாதாடுவதேன் என்கின்ற கேள்விகளும் இப்பொழுது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. எனவே நீண்ட காலத்துக்கு யாராலும் முகமூடிகளை போட்டுக்கொண்டு திரிய முடியாது என்கின்ற விடயங்களும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. நேற்றைய முகநூல் தளங்களிலே இவை விரிவாக பகிரப்பட்டிருந்தன. 900 வருடங்களின் பின்னர் பொலனறுவை சிவனுக்கு திருவம்பாவை பூஜை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட விடயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருவம்பாவை ஓதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்கின்ற விடயங்கள் பார்க்கப்பட வேண்டியதாகவும் இருக்கிறது. காரணம், இத்தனை ஆண்டுகளாக அந்த பிரதேசத்தில் இருந்தவர்கள் தங்களுடைய சமய கடமைகளை நிறைவேற்றாமல் இருந்திருப்பார்களா என்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. காரணம், அந்த ஆலயங்கள் தொடர்ச்சியாக மக்களால் தரிசிக்கப்பட்டு வந்த ஆலயங்களாக இருக்கிறது. நீண்ட காலமாக
இப்பொழுது இனமுறுகல் நிலைகள் ஏற்பட்டிருந்த காலங்களுக்கு பிறகு நடைபெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 900 ஆண்டுகளாக நடைபெறவில்லை என்பதிலே எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்கின்ற விடயங்கள் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே கேள்விகளாக கேட்கப்பட்ட விடயம். சைவத்தின் தொன்மைக்கு சான்று பகரும் ஆலயங்களில் ஒன்றான பொலனறுவை சிவன் கோவில் சோழர் காலத்தின் பின்னர் இதுவரை திருவெம்பாவை ஒலிக்காத நிலையிலே வரலாற்று முயற்சியாக இந்த வருடம் திருவெம்பாவை ஒலிக்க விடப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த விடயத்துக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியதாகவும் இருக்கிறது. சிறுமி துஷ்பிரயோகம் 4 மறியல் என்கின்ற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலே 3 பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவரும் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 3 பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலே ஒருவருமாக 4 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, தமிழ் தலைவர்கள் ஓரணியில் இணையுமாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிச அழைத்திருக்கிறார். அது சார்ந்த விடயம் என்று தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்வுகளுக்கு அனைவரும் ஒற்றுமையாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். இதனை தமிழ் தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லாபம் ஈட்டும் தொழிலாக மருத்துவத்துறை மாற்றம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது லாபம் ஈட்டும் தொழிலாக மருத்துவத்துறை மாற்றம் பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். அரசு மருந்து கூட்டுத்தாபனத்துக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தனியார் துறையினரால் நடத்தப்படக்கூடிய அந்த சௌகரியமான மருத்துவ செயற்பாடுகளானது ஏன் அரச பிரிவினரால் நடத்த முடியாமல் இருக்கின்றது என்கின்ற கேள்விகள் நீண்ட காலமாக அனைவர் மத்தியிலும் இருக்கக்கூடிய விடயம். இதிலே லாபமூட்டுகின்ற முயற்சிகளிலே ஈடுபடுவதே இதற்கு காரணம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனா பயணமாகி இருக்கின்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அங்கே பயணம் மேற்கொண்ட போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் இன்றைய முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எரிபொருள் வரிசையை திருத்தாதிருக்க அரசு தீர்மானம் என்கின்ற விடயங்கள் சொல்கிறார். அதாவது எரிபொருள் வரிசை ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த எரிபொருள் சார்ந்த வரிகளிலே திருத்தம் மேற்கொள்ளாது இருக்க அரசு தீர்மானித்திருப்பதாகவே அந்த செய்தியில் அமைய பெற்றிருக்கிறது. இதனத்திலே ரயில் மோதியதிலே இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். புத்தூர் அருகே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அனூர் அரசு ஏற்படுத்த முயலும் மாற்றத்துக்கு உதவ தயார், இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. புதிதாக பதவியேற்றுள்ள அனூர் அரசாங்கம் ஏற்படுத்த முயலும் மாற்றத்துக்கு உதவ தயார் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். விருது வழங்கும் நிகழ்வொன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். முல்லைத்தீவு சுதந்திரபுரத்திலே வீட்டு கிணற்றிலிருந்து இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த துயர செய்தி இன்றைய முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. பருத்தித்துறையில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த சட்டவிரோத 3 மதுபான நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. மாகாண மட்டத்திலே குற்றவியல் விசாரணை பிரிவு நிறுவப்படும், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. மாகாண மட்டத்திலான குற்றவியல் விசாரணை பிரிவுகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். வலம்புரி பத்திரிகை செய்தி. உட்பக்க செய்திகளிலே 14 வயது சிறுமி துஷ்பிரயோகம், முல்லைத்தீவில் 2 பெண்கள் உட்பட 3 கைதாகி இருக்கிறார்கள். முல்லைத்தீவு பகுதியிலே இந்த விடயம் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பெரிய விடயமாக 3 விடயம் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக குறித்த பிரதேச உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச உறுப்பினர்கள், அதே நேரத்திலே பெரியவர்கள் அந்த பிரதேசத்தை கண்ணோக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. அமைதி நல்லிணக்கம் பேண ஒன்றிணைவோம் பொங்கல் வாழ்த்து செய்தியிலே ஜனாதிபதி அனுர என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒன்றிணைவு மிக முக்கியமான விடயமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. மீனவர்களின் தேவைகள் தொடர்பிலே மகஜர்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. தைப்பொங்கல் தொடர்பான வாழ்த்து செய்திகளை பார்க்க முடிகிறது. கடற்கரையில் கரையொதுங்கிய கண்ணன் ராதை சிலை வத்ராயனில் சம்பவம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் மேலும் பல முக்கிய செய்திகளோடு வலம்புரி பத்திரிகை இன்றைய தினம் பிரசுரமாகி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சனி கூடுகிறது தமிழரசின் மத்திய குழு, ஒழுக்காற்று நடவடிக்கை, வழக்கு தேர்தல் குறித்து பேசி முடிவு, கஜேந்திரகுமார் வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பிலும் விசேட கவனம் என்கின்ற விடயங்கள் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையிலே நடைபெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலை கொண்டுள்ள 400க்கும் அதிகமான ரோ உளவு பிரிவினர் தொடர்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவின் ரோ உளவைச் சேர்ந்த 400 பேருக்கும் அதிகமானவர்கள் இலங்கையில் பல பிரதேசங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கிருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை தேடி பார்க்க வேண்டும் என மக்கள் போராட்ட குழுவின் அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி சொன்ன அனுர அரசு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட கல்வித்துறையிலே 5 சேவைகளை அதிக சம்பளம் வாங்குகின்ற 10 பதவிகளில் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் பொருத்தமான நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். காணாமல் போன இளைஞர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சுதந்திர பதத்திலே நேற்று இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ரயிலுடன் மோதி இளைஞன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. பணத்தாசை காட்டி மாணவி துஷ்பிரயோகம், பொதுக்குடியிருப்பிலே தம்பதியினர் கைது என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியிலே சிறுமி ஒருவரை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த குற்றச்சாட்டிலே குடும்ப பெண் ஒருவரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாகாணங்களுக்கு தனித்தனி குற்றவியல் விசாரணை பிரிவு என்கின்ற விடயமும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பதிவான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கின்றோம். மெய்கள் ஓங்கவும் பொய்கள் நீங்கவும் தைப்பொங்கல் திருநாள் பிறக்கட்டும். தை திருநாள் வாழ்த்து செய்தியிலே டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. மெய்கள் ஓங்கவும் பொய்கள் நீங்கவும் தை திருநாள் பிறக்கட்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே பணத்துக்காகவே கடத்தி சென்றேன், உண்மையான காரணத்தை கூறிய சந்தேக நபர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடந்த சில நாட்களாக பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த விடயம் பாடசாலை மாணவி ஒருவர் கடத்தப்பட்ட விடயம். இது தொடர்பாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பணம் தனக்கு திருப்பி தரப்படாததால் இது போன்ற செயலை செய்ய தூண்டியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது குறித்த சந்தேக நபர் தனது மாமாவின் மகளையே இவ்வாறு கடத்தி சென்றிருக்கிறார். போலீசாரிடம் கூறியிருக்கிறார் இந்த விடயங்களை. குறிப்பாக போலீஸ் காவலில் உள்ள சந்தேக நபர் ஜப்பானில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்ததாகவும் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது மாமாவிடம் கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார். பணம் தனக்கு அவர் திருப்பி தராததால் இது போன்ற செயலை செய்ய தூண்டப்பட்டதாகவும் சந்தேக நபர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தவுகல பகுதியிலே தொழிலதிபர் ஒருவரின் மகள் 18 வயது அவரையே இவர் கடத்தி இருக்கிறார். எனவே உறவினர்களாகவே இவர்கள் திட்டமிட்டு இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். அவர் 2 வருடங்களாக உழைத்த பணத்தை மாமாவுக்கு கொடுத்ததாகவும் அவர் அதனை திருப்பி தராததால் அவரது மகளை கடத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறித்த நபரும் சிறுமியும் நேற்று திங்கட்கிழமை காலை அம்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்படும் சொகுசு பேருந்தில் இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர் போலீஸ் காவலில் இருப்பதாகவும் சிறுமியை வைத்தியரிடம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிறுமியின் சம்மதமும் இதில் இருப்பது போல பேசப்படுகிறது. இருப்பினும் இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய செய்திகளிலே அவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். மின் கட்டணத்தை குறைக்க முடியும், ஆனால் வாய்ச்சொல்லில் வீரர் அனுர அரசால் முடியாது என்கின்ற விடயமாக ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாகாண மட்டத்தில் விரைவிலே குற்றப்புலனாய்வு பிரிவுகள் திறக்கப்பட இருக்கிறதான அனுர அரசனுடைய திட்டம் தொடர்பாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தலைப்பு செய்தியாகவும் அந்த செய்தியை தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே குற்றச்செயல்கள் குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக மாகாண மட்டத்திலே குற்றப்புலனாய்வு பிரிவுகளை நிறுவ விரைவிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். சுபமான ஆரம்பத்துக்கு பொங்கல் பெரும் ஆசீர்வாதமாக அமையட்டும். ஜனாதிபதி அனுர வாழ்த்து செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. வாகன வரி சில சந்தர்ப்பங்களிலே 600% வரை அதிகரிக்கக்கூடும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே வாகனங்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரி 600% வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் சில வாகனங்கள் 400% வரை அல்லது 500% வரை வரிகளுக்கு உட்படுத்தப்படலாம் எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஊழியர்களை பாதுகாப்பேன், சுகாதார அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். எத்தகைய மாற்றங்களுக்காக ஆட்சி பீடம் ஏறினார்களோ
அதற்கு உதவ தயார் அனூர் அரசுக்கு பிரிட்டன் தூதுவர் ஆலோசனை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்த எம்பிக்கள் மீனவர் பிரச்சனையை பேச தயங்கியதேன் கேள்வி எழுப்பும் யாழ் மீனவர்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்வொன்றுக்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் ஆகியோர் நேற்றைய தினம் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். இதன்போது இலங்கை மீனவர்களது பிரச்சினை குறித்து பேசாமல் முதலமைச்சருடன் சிரித்து கொண்டு வெறுமெனவே செல்ஃபி எடுத்தமை வருத்தம் அளிப்பதாக யாழ் மாவட்ட மீனவர்கள் சங்கங்களின் சமாசங்களின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ரயிலின் முன் பாய்ந்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு, மீசாலையில் சம்பவம், ரயில் விபத்தென ஏனைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீட்டு கிணற்றிலிருந்து இளைஞருடைய சடலம் எடுக்கப்பட்ட செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. சீனா பயணமானார் ஜனாதிபதி அனுர என்கின்ற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இது இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே யாழிலே இடைத்தரகர்களிடமிருந்து விவசாயிகள் காக்கப்பட வேண்டும், வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஓய்வூதிய தொகையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், ஜனாதிபதிக்கு வட மாகாணத்திலிருந்து மகஜர் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.